உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேன். தெய்வ மனிதர்களுமாகிய உங்களை அவருடைய கடைசி கால நம்பிக்கைகளில் ஒருவனாயிருக்கிற தேவனுடைய ஊழியக்காரனாய் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஐ ஹோப் யூ ஆர் able to hear. உங்களுக்கு என் வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஆமா பாஸ்டர், thank you. கேக்குது. ரைட், ஓகே. சோ என் விஷுவல் உங்களுக்கு கிளியரா இருக்கா? Yes பாஸ்டர். ஓகே. ரைட், ஓகே. ஸோ இந்த நல்ல நாளில் இப்படி நம்ம தேவ சமூகத்தில் கூடி வந்திருப்பது பரம தேவ தரிசனத்தில் பரம தேவ திட்டத்தில் இருப்பதனால கர்த்தரை இதை வாய்க்க பண்ணியிருக்கிறார் என்று நம்புகிறேன். அல்லேலூயா. ஆமாம், அருமையான ரோஷன் கூட பேசும்போது ஆடியோவில் நான் அதை ஃபீல் பண்ணேன். அந்தந்த காலகட்டங்களை கர்த்தர் தம்முடைய தரிசன பள்ளத்தாக்குக்கு வர வேண்டிய காற்றுகளை கர்த்தர் கொண்டு வந்துடுறார். ஊழியக்காரர்களை தம்முடைய காற்றுகளா அனுப்புகிற தேவன் உலர்ந்த எலும்புகளுக்குள்ளாக தம்முடைய வார்த்தையை அனுப்பும்படிக்கு, தம்முடைய வார்த்தையை உயிராக்கும்படிக்கு பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தோடு கூட அந்தந்த காலகட்டங்களுக்கு அந்தந்த இடங்களுக்கு தம்முடைய மனுஷர்களை அனுப்பிடுறாங்க. சோ இந்த நாளிலும் நான் நம்புறேன் நம்ம எல்லாரையும் கர்த்தர் அப்படிதான் இணைச்சிருக்கிறார். சோ நம்ம எல்லாரும் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பூமியின் ஒவ்வொரு மூளை முடுக்குகள்ல இருந்து இன்னைக்கு ஒரு இடத்துல இந்த டெக்னாலஜியோட உதவியோடு நம்ம இப்படி கூடி வந்திருக்கிறோம், கூட்டி வரப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு வலுவான முகாந்திரம் இருக்கு. அல்லேலூயா. ஆமா, இங்க நிறைய பேர் இங்க ஒவ்வொரு டைமிங்ஸ்ல இருக்கிறோம். சிலருக்கு ராத்திரிகள், சிலருக்கு பகல்கள், சிலருக்கு வேலைகளுக்கு நடுவுல, சிலர் ரொம்ப முக்கியமான காரியங்களை கூட இந்த 1 மணி நேரத்திற்காக விட்டு கொடுக்கிற பிள்ளைங்க உண்டு. இவ்வளவு கரையம் செலுத்தின உங்க எல்லாருடைய கரையங்களுக்கு பின்னாடி கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமாகவே அதற்கேற்ற பலனை தருவார். அல்லேலூயா. நான் இன்னும் கூட கொஞ்சம் அழுத்தமா உங்களை வாழ்த்த விரும்புறேன். உங்கள் கிரியைக்கு தக்க பலனை அல்ல, கர்த்தர் தம்முடைய கிருபைக்கு தக்க பலனை உங்களை எதற்காக முன்குறித்தாரோ அதை அப்படியே செய்வாராக. அல்லேலூயா. சரி. ஸோ டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிஸ் அண்ட் த டீம் அவங்க எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய ஒவ்வொரு பிரயாசங்களையும் தம்முடைய கணக்கில் வைத்து ஆமேன் அதற்கேற்ற அறுவடைய உங்க கைகள்ல கொடுத்து உங்க கண்கள் காண உங்க கைகள் அறுக்க உதவி செய்வார். அல்லேலூயா. ரைட், ஓகே. ஸோ நம்ம இப்ப கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போகிறோம். ஜஸ்ட் இன்னைக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனை மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா எஸ் நம்ம எடுத்து பேச போகிறது ஒரு பாடம் அல்ல. தட்ஸ் நாட் அ ஸ்டடி, தட் இஸ் அ லெசன். ஹல்லேலூயா. ஆமா, இது ஏதோ ஒரு தியரிட்டிக்கலான அல்லது ஒரு தியாலஜிக்கலான மேட்டர்ஸ் அப்படிங்கிறத தாண்டி இது ஒரு லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால நான் உங்க எல்லாத்துக்கிட்டையும் இந்த இன்ட்ரடக்ஷன் டைமை நான் பயன்படுத்தி கொள்ள விரும்புறேன். நம்ம எல்லாரும் கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக முடிக்கணும்னா டிரான்ஸ்ஃபார்ம் நமக்கு வேணும். ஒரு ஒரு வெளிப்படைத்தன்மை நமக்கு வேணும். அல்லேலூயா. ஆமா, இங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விதங்கள்ல குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். சோ உங்க எல்லாருடைய கருத்துல வைக்க வேண்டிய முக்கியமான விஷயம், ஜூடி தீமோத்தேயு வர்றாங்க, இன்னைக்கு மனவாட்டிங்கிற வகுப்பை பார்க்க போறோம் அப்படின்னா நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது பொதுவாகவே தேவ சமூகத்துக்கு வரும்போது நம்ம எப்படி இருக்கணுங்கிறத தான் நான் என்னுடைய இந்த கிளாஸ்ல நான் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறேன். நம்பர் 1, ஒரு எப்படி சொல்றது, இது எந்த பிளேமிங் மினிஸ்ட்ரியும் கிடையாது. நம்பர் 1 நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது, பிளேமிங் மினிஸ்ட்ரி கிடையாது. நம்ம எல்லாரும் ஊன்றி கட்ட அழைக்கப்பட்டிருக்கிறோமே தவிர களைத்து போடுவதற்கு அழைக்கப்படல. ஒருவருக்கு ஒருவர் பலனா இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆவியானவர் கிரியை செய்கிற ஒரு ஆவியானவர் ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அவர் அதை பாயிண்ட் பண்ணி காட்டுவாங்க.
அவர் அதை சுட்டி காட்டுவாங்க. எப்பவுமே ஆவியானவர் இருக்கிறார், ஒரு கூட்டத்துல இருக்கிறார் அல்லது ஒரு இடத்துல இருக்கிறார்னா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது அங்க பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தப்படும். ஜஸ்ட் ரிமெம்பர் ஆக்கப்படும், உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படும். நம்பர் 2, ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளும் விலகும், வெளிச்சம் வரும் ஆவியானவர் இருந்தா. சோ இந்த வகுப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படின்னு நான் உங்க பாயிண்ட் பண்றதை விட நாம அப்படின்னு சேர்ந்து தெய்வ சமூகத்துல நான் நிற்க விரும்புகிறேன். புரிந்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க எல்லாரும் வீடியோ ஆன் பண்ண முடிந்தா ஆன் பண்ணலாம். சப்போஸ் முடியல அப்படிங்கிற பட்சத்துல நான் இந்த மாதிரி இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் அந்த கீழே பாத்தீங்கன்னா ரியாக்ஷன் ஒரு பட்டன் இருக்கும், அதை தட்டினீங்கன்னா ஒரு ஹேண்ட்ஸ் அப் அல்லது ஒரு தம்ஸ் அப் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க பயன்படுத்துங்க. அல்லேலூயா. நம்ம இன்டராக்ட் பண்ணுவோம். ஸோ கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்பர் 1, இது ஒரு பிளேமிங் மினிஸ்ட்ரி கிடையாது. பாஸ்ட் என்ன நம்மளை குத்துறாங்களா, நம்மளை ஒரு பஞ்ச் பண்ணி காட்டுறாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு அப்படி உணர்த்தப்படுவீங்க அப்படின்னா அதை நீங்கள் தேவ சமூகத்துல சரி பண்ணிக்கொள்ளணும். நாம தேவ சமூகத்துல நமக்கேற்ற காரியங்களை சரி பண்ணிக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரைட். நம்பர் 2, இந்த வகுப்புல மிக முக்கியமா நீங்க ஞாபகத்துல வைக்க வேண்டிய 2வது காரியம் டிரான்ஸ்பரன்சி. இந்த வேர்டை தான் ரொம்ப நேரமா தொண்டைக்குள்ள நின்று இருந்துச்சு. டிரான்ஸ்பரன்சி இல்லாம நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள போக முடியாது. வெளிப்படைத்தன்மை நமக்கு ரொம்ப அவசியம். இங்க இருக்கிற யாருமே இன்னைக்கு பாஸ்டர் ரோஷனுக்கு தான் இந்த வார்த்தையா, அப்ப ரோஷன் பிரதர் இப்படி இருக்கிறாரா அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் கிடையாது. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதங்கள்ல உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு தெரியாம தான் ஏன் ஆண்டவரே எல்லாம் இருந்து ஏதோ ஒண்ணு என் ஊழியத்தை, என் வாழ்க்கையை, என் ஆசீர்வாதங்களை தடுக்கிற ஏதோ ஒண்ணு இருக்கே, அது என்னன்னு என்னால விளங்கிக்க முடியல அல்லது சில நேரத்துல விளங்கி கொண்டாலும் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு நம்ம போராடிட்டு இருக்கோம். அதை சரி பண்ணணும் அப்படின்னா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, தேவ சமூகத்துல மறைவானவைகள் எதுவுமே கிடையாது. மறைவானவைகள் எல்லாம் கர்த்தருக்குரியவைகள். நம்முடைய காரியங்கள் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். நினைவின் தோற்றங்களையும் உள்ளிந்திரியங்களையும் அவர் ஆராய்ந்திருக்கிறார். சோ அவர்கிட்ட மறைக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. இப்படி நம்ம டிஸ்கஷன் பண்ணும்போது நம்ம இப்படி பேசும்போது சில காரியங்கள் சில வார்த்தைகள் வந்து விழுது அப்படின்னா தயவு செஞ்சு சொல்றேன், இந்த வகுப்பிலும் இந்த கூடுகையிலும் நீங்க அதை 10-11 எடுத்துட்டு போயிடக்கூடாது. ரைட்? ஏன் இவ்வளவு விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ரைட். நம்பர் 1, இது குத்தி காட்டுகிற ஊழியம் அல்ல, உங்களுக்கு துணை செய்கிற ஊழியம். நம்பர் 2, இந்த இடத்துல எந்த மறைவும் வேண்டாம். நம்ம இந்த 1 மணி நேரம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிறோம். உங்க இருதயங்களை, உங்க ஆவியை, உங்க சரீரத்தை கர்த்தருக்கு முன்னாடி டிரான்ஸ்பரன்சியா இருங்க. அந்த டிரான்ஸ்பரன்சி உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனை, கர்த்தருக்கேற்ற டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரதுக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. ஸோ இந்த 2 காரியங்களை சப்போர்ட் பண்ணு. கூடுமானால் வீடியோ ஆன் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இப்படி முகமுகமா பார்த்து பேசும்போது இப்படி சொல்ற பாருங்களேன், தேவனோ மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆமே, இருதயத்தை பார்க்கிறார். ஆனா தேவ மனுஷன் முகத்தையும் பார்க்கணும், இதயத்தையும் பார்க்கணும் இல்லையா? எல்லாருமே ஆல்மோஸ்ட் இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஊழியக்காரங்களை கேட்டீங்கன்னா, நாங்கெல்லாம் ஒரு காலத்துல பாய்க்கு பிரசங்கம் பண்ணோம், ஒரு காலத்துல செவருக்கு பிரசங்கம் பண்ணோம், ஒரு காலத்துல வெறும் கிரவுண்டுக்கு பிரசங்கம் பண்ணோம், கடலுக்கு பிரசங்கம் பண்ணோம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நாங்களும் கடந்து வந்தோம் கர்த்தருடைய கிருபையினால. ஆமா, ஒரு நம்ம வங்க கடலுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு கடல் தாண்டி இருக்கிற உங்களோடு கூட சம்பாஷித்து கொண்டிருக்கிறேன். சோ முகம் பார்க்காம பிரசங்கம் பண்றது ஒன்றும் புதிது கிடையாது. அட் த சேம் டைம் இது ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் காலா ஏன் இவங்க ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம எல்லாரும் முகம் கண்டு ஒருவர் தேவனுடைய சமூகத்துல இருந்து ஜெபிக்கிறது. சோ அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமானால், வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியுமானால் நீங்க என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு முன்பாக நீங்க முகம் காண்பித்து நம்ம எல்லாரும் வீடியோவை ஆன் பண்ணி வச்சு நம்ம இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவோம். ஏன் அப்படின்னா இந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருக்கிற நிறைய பாசிட்டிவான விஷயங்களை விட நிறைய நெகட்டிவான விஷயங்கள் அதிகம். போட்ட நைட்டியோட, நைட் ட்ரெஸ்ஸோட பெட்ல படுத்துக்கிட்டேவும் சமைச்சுக்கிட்டேவும் அது வந்து நமக்கு ரெக்கார்டட் மினிஸ்ட்ரிஸ், ரெக்கார்டட் மெசேஜஸ் இருக்கலாம். அதை கேட்கும் போதே நான் பயபக்தியே கேட்கணும்னு சொல்லுவேன். பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா கூட நீங்க பார்க்கல வைக்கலனாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் இப்படி ப்ரேயர்ல தான் உட்காந்துருக்கோம், ஒரு 1 hour நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு ஆயிருச்சு. இந்த 1 hour நம்ம தேவனுக்கு முன்னாடி நிக்கிறோம்.
நம்ம 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 ராஜாவுக்கு முன்னாடி நிக்கிறோங்கிற பயபக்தியோட நம்ம கேமராவை ஆன் பண்ண முடியுது. ஏன்னா இந்த கேமராவை நம்மளால ஆன் பண்ண முடியலன்னா நம்ம லைஃபோட கேமராவை, நம்ம லைஃபோட விசிபிலிட்டியை நம்ம ஜனங்களுக்கு முன்னாடி காட்டுறதுல ரொம்ப தயக்கமாயிடும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க மைண்ட்ல வைத்துக்கொள்ள, நான் இப்பவே உங்களை அர்ஜென்ட் பண்ணல, உங்க எல்லாரையும் அப்படியே உடனே எல்லாரும் செய்யுங்க அப்படின்லாம் சொல்லல. ஒருவேளை இந்த செய்திக்குள்ளே ஆகலும், இந்த கிளாஸை முடிக்கிறதுக்குள்ளே ஆகலும் நீங்க எல்லாம் உங்களுடைய முகங்களை காண்பிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, ஸோ லெட் மீ கோ டு த கிளாஸ். இதுதான் இன்ட்ரடக்ஷன். எனக்கு இந்த 3 காரியங்களை நீங்க எப்பவுமே ஞாபகத்துல வச்சிருந்தீங்கன்னா, என் கிளாஸ்ல மட்டும் இல்ல, பொதுவாகவே நீங்க தேவ சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் ஆயத்தமா போனீங்கன்னா இந்த 3 தடைகளும் இல்லாம நீங்க போயிருவீங்க. கர்த்தரும் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்கு நேரடியா வரும். இந்த 3 கண்டிஷன்ஸ் நான் உங்களுக்கு சொன்னதுக்கு காரணமே இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற தலைப்பு தான். மன்னிக்கணும், கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு. ஆக்சுவலா முதல்ல பிரதர் ரோஷன் என்கிட்ட இந்த வகுப்பை எடுக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10-15 டேஸ் பிஃபோர் என்கிட்ட கேட்கும் போதே என் இருதயத்துல மனவாட்டிங்கிற வார்த்தை வந்து விழுந்துச்சு. உங்களோடு கூட மனவாட்டிங்கிற விஷயத்த நான் சம்பாஷிப்பேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. அதற்கேற்பவே அருமையான பாஸ்டர் ஏஸ் யோவான் அவங்க மூலமா பிரதர் என்னை கம்யூனிகேட் பண்ணப்போ, பட் நான் வெயிட் பண்ணேன். நீங்க கேட்டீங்கன்னா தெரியும், பிரதர் ரோஷன்ட்ட நான் டைரக்டாவே என்ன டாபிக் அப்படிங்கறத நான் சொல்லல. நீங்க ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்டேன். ஏன்னா ஆவியானவர் ஒருவரே, அவர் வசனங்களை மட்டுமல்ல வாஞ்சை உள்ளவர்களையும் ஒன்று சேர்க்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்ப பிரதர் ரோஷன்ட்ட கேட்கும்போது அவங்களும் சில காரியங்களை அந்த டீமோட கன்சல்ட் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க. ஸோ சொன்னது ஆவியானவர் எனக்கு முன்னமே சொன்ன வார்த்தைகளும் சரியா இருந்ததுனால இதை உறுதிப்படுத்திட்டு இன்னைக்கு மனவாட்டிங்கிற விஷயத்தை இந்த கடைசி கால திருச்சபை அல்லது கடைசி கால ஊழியர்கள் அல்லது கடைசி காலத்துல தேவனால் நம்பப்படுகிற விசுவாசி கூட்டமாகிய நாம் மறந்து போன ஒரு உறவு நிலைய உங்களுக்கு தூக்கி காண்பித்து கொடுக்கத்தான் இந்த வகுப்புகளை நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. எஸ், unfortunately we are forget what is the relationship, the main course of relationship between us and God. கர்த்தருக்கும் நமக்கு நடுவுல இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ல மிக முக்கியமான கோர் வேல்யூவை நம்ம மறந்துட்டோங்கிறது தான் கொஞ்சம் கசப்பான ஒரு bitter truth அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கசப்பான ஒண்ணு. ரைட், let me go to the word of God. இன்னைக்கு அந்த வார்த்தையின் அடிப்படையில் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க வரும். என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்களேன். ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம். கொஞ்சம் பாசிட்டிவா போலாமா இன்னைக்கு இன்ட்ரடக்ஷன்ல? ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரம். எடுத்துக்கங்க. 2வது அதிகாரம் 16வது வசனத்தை எனக்காக ஒருவர் வாசிங்க. அக்காலத்தில் நீ என்னை இனி பாகால் என்று சொல்லாமல் ஈசி என்று சொல்வாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். பஹால் என்று சொல்லாம ஈஷி அப்படின்னு சொல்லுவேன். அல்லேலூயா. அக்காலத்திலே நீ என்னை பஹால் என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவேன். இப்ப 19வது வசனத்தை வாசிங்கம்மா. 19ல இருந்து அப்படியே வாசிங்க. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். வாசிங்க. அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். பூமி தானியத்துக்கு திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். இவைகள் இஸ்ரேலுக்கும் மறுமொழி கொடுக்கும். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனம் இல்லாதிருந்தவளை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். ஆமென். போதும் சிஸ்டர். இந்த ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் நம்ம எல்லாரும் நிறைய நேரங்களில் கவனிக்க தவறின சில புத்தகங்கள்ல ஒண்ணு.
ஆமா. ஏன்னா கடைசி கால எழுப்புதலை குறித்து பேசுற எல்லாரும் யோவேலுக்கு நேரா போயிடுவாங்க, அல்லது ஆபகுக்கு நேரா போயிடுவாங்க. வெளிப்பாடுகளை விரும்புறவங்க தானியலுக்கு நேரா போயிடுவாங்க. ஆனா எனக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்திருக்கிறோம். ஒரு 23 ஆண்டுகள் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில இருக்கிறோம். கண்டறிந்த வரையிலும் புரியாதுன்னு சொல்லி ஸ்கிப் பண்றதுக்கு எசேக்கியலும் என்னாகமும் நாளாகம புத்தகங்களும் இருக்குமானா வாசிக்க கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு விடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி காரணமே இல்லாம தவிர்க்கப்படுகிற சில புத்தகங்கள்ல ஒண்ணுதான் ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம். பட் யூ நோ ஒன் திங், இந்த சிறிய மைனர் ப்ராஃபட்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா? வேதாகம தியாலஜிக்கல் படிக்கிற ஒருவேளை பிள்ளைங்களுக்கு தெரியும், நம்முடைய வேதாகம கல்லூரியில் அதை கற்பிப்போம். ஸோ அதுல மேஜர் ப்ராஃபட்ஸ், மைனர் ப்ராஃபட்ஸ் இருப்பாங்க. அந்த மைனர் ப்ராஃபட்ஸ் அதாவது அளவில் சிறிய, ஓகே, மைனர்னா அவங்க சிறியவங்க அல்லது அவங்க சொன்ன தீர்க்க தரிசனம் சொன்னது அப்படி இல்லை. அந்த புத்தகத்துடைய அளவு, த குவாலிட்டி ஆஃப் வேர்ட், அவ்வளவுதான். குவாலிட்டி கிடையாது, குவாலிட்டி. ஸோ அந்த சைஸ் ஆஃப் த அதான் சொல்றோம். ஸோ அப்படி சிறிய தீர்க்கதரிசிகள் அப்படின்னு வரிசைப்படுத்துறப்ப நம்ம ஒன்னா வரிசைப்படுத்துறது யாருன்னா ஓசியா தான். தானியல் வரைக்கும் அவங்க எடுத்துருவாங்க. அதாவது எபிரேய வேதாகமம் இருக்கு இல்லைங்களா, ஜூஸோட பைபிள், யூதர்களுடைய வேதாகமம், ஓசியாவுக்கு ஆண்டவர் காண்பித்தார். மற்ற தீர்க்கதரிசிகளை கர்த்தர் ஆவில எடுத்துக்கொண்டு போய் காண்பித்தார், சொப்பனங்களின் மூலமா காண்பித்தார், தரிசனங்கள் மூலமா நடக்க போகிறவர்களை காண்பித்தார். ஆனா ஓசியாவுக்கு மற்ற தீர்க்கதரிசிகளுக்கு இருக்கிற பெரிய மேஜர் டிஃபரண்ட் என்ன அப்படின்னா, இஸ்ரேலுக்கு நடக்க போகிறவர்களை ஓசியாவுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் காண்பித்தார். இன்னும் கொஞ்சம் அழுத்தி நான் சொல்றேன், இஸ்ரவேலுக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை, ஆண்டவருக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கக்கூடிய இடையில இருக்கக்கூடிய அந்த ரிலையபிலிட்டியை, ஆண்டவர் இஸ்ரேல் மேல வச்சிருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிய ஆண்டவர் ஓசியாவை அனுபவிக்க செய்து தீர்க்க தரிசன புத்தகங்களா. ஓசியாவை ஆண்டவர் பேச வச்சு தீர்க்க தரிசனங்களை கொடுக்கலைங்க. ஓசியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அப்படி இல்லைங்க. ஓசியாவுக்கு கர்த்தருடைய தரிசனம் உண்டாகி இல்லைங்க. ஓசியாவே கர்த்தருடையவனா மாறி, ஓசியாவுடைய வாழ்க்கையே கர்த்தருடையதா மாறி, இஸ்ரவேல் ஓசியா தேவனுக்கு என்ன செய்ததோ அல்லது தேவன் இஸ்ரேலுக்கு என்ன செய்ய விரும்பினாரோ அதை அப்படியே ஆண்டவர் ஓசியா மூலமா செய்தார். அல்லேலூயா. ஓசியானா ரட்சிப்பு. நம்ம ஜோஷுவா சொல்லுவோம் இல்லைங்களா, இங்கிலீஷ்ல ஜீசஸ், ஹீப்ரூல ஹொசியா இல்லையா? அந்த ஜோஷுவா, ஹொசியா, அதுதான் யோசுவா, யெகோஷுவா, ஹொசியா, அந்த வேர்டு எல்லாமே ரட்சிப்புன்னு குறிக்கும். ஓகே, சோ இப்ப எப்படி ஒசியாவுடைய காரியங்கள் மூலமா கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை அவன் வாழ்க்கையின் மூலமா வெளிப்படுத்தினார். சரி, அப்படி என்ன செஞ்சார்? ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஒரு சுருக்கமா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இந்த மனவாட்டிங்கிற விஷயம் எவ்வளவு முக்கியங்கிறத, நீங்களும் நானும் எவ்வளவு முக்கியங்கிறத நான் சொல்ல விரும்புறேன். ஒசியாட்ட ஆண்டவர் சொல்றாரு முதல் அதிகாரத்துல, இந்த அழகா சொல்றாரு, ஒரு சோரம் போன ஸ்திரிய நீ கல்யாணம் பண்ணிட்டு வரணும். இல்ல, நம்ம எல்லாருக்கும் தெரியல. யாரெல்லாம் ஓசியா புக் வாசிச்சிருக்கீங்க? இந்த புக் ஆஃப் ஓசியா வாசிச்சிருக்கீங்களா? வாசிச்சீங்க அப்படி கையெழுத்து கேட்டீங்க பார்க்கலாம். தேங்க்யூ கீதா சிஸ்டர். ஆமா, எல்லாருமே ரிப்ளை பண்ணா நல்லா இருக்கும். ஓகே, நீங்க ஜஸ்ட் இது கூட மைக் கூட ஆன் பண்ண வேண்டாம். அந்த ரியாக்ஷன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை பாருங்க, சிஸ்டர் ஹேண்ட் ஷாப் பண்ணிருக்காங்களா அப்படி. ஓகே, ஓசியா புத்தகத்துல ஆண்டவர் சொல்ற சோரம் போன ஒரு ஸ்திரியை கல்யாணம் பண்ணிக்கங்கிறதே பெரிய விஷயம் தீர்க்கதரிசிக்கு. தேங்க்யூ ரோஷன் பிரதர். தீர்க்கதரிசி கல்யாணம் பண்றதே அங்க பெரிய விஷயமா இருக்கும். அதுல ஆண்டவர் சொல்றாரு சோரம் போன ஸ்திரியை கல்யாணம் பண்ணிக்க. தட் மீன் ஒரு பிராஸ்டியூட்ட, ஒரு அடல்ட்ரியில கெட்டு போனவள, அநேக நேசரோடு வேசித்தனம் பண்ணினவள நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஓசியாவுக்கு புரியவே இல்லை. இப்ப நான் கல்யாணம் பண்ணனா ஊர்ல இருக்கிற ஒரு பையனும் என் தீர்க்க தரிசனத்தை கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் ஏத்துக்க மாட்டான். கரெக்டா இல்லைங்களா? இப்ப சொல்லுங்க, நம்ம காலத்துல ஒருத்தர் அப்படி செஞ்சாருன்னா நம்ம என்ன செய்வோம்? இவங்க வாழ்க்கை எத்தனை கொஸ்டின் பண்ணுவோம் இல்ல? ஈஸியா இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியாவோட டெவலப்மெண்ட்ஸ்க்கு
அவங்க வாழ்க்கைய வெலாவரியா அவர்கள் ரட்சிப்பிற்கு முன் என்னென்ன செய்தார்கள், ரட்சிக்கப்பட்ட பின் என்னென்ன செய்தார்கள், ஊழியம் எப்படி செய்ய, இதுல இந்த சோரஸ்திரியோட அவங்களுக்கு எப்படி கனெக்ஷன் ஏற்பட்டுச்சு, ஆமா இப்படிப்பட்டவன் பலிபீடம் ஏறலாமா, இப்படிப்பட்டவன் ஊழியம் செய்யலாமான்னு நாம கர்த்தருக்கும் மேல ஒரு சீட்டை போட்டுருவோம் லூசிஃபர் மாதிரி. விமர்சனங்கள் பண்றது தப்பு கிடையாது, ஆனா we have some limits இல்லையா? நமக்கு அன்வான்டான விஷயங்களை நம்ம உள்ள போயிடக்கூடாது. சோ ஓசியாவுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு நிர்பந்தமான நிலைமை. ஆனா நான் பாக்குறேன் ஓசியாவுக்கு அவ்வளவு கஷ்டமாலாம் இருந்திருக்காது. ஏன்னா ஓசியாவை பொறுத்த வரைக்கும் என்ன நம்புற ஒருத்தர் இருக்காரு சாமி, அவர் தப்பு செய்ய மாட்டாரு, அவர் தப்பு செய்ய மாட்டார். அவர் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண சொல்றாருன்னா ஏதோ காரணம் இருக்கு. ஆமே, அது எனக்கு விளங்கவே வேண்டாம், எனக்கு புரியவே வேண்டாம், ஆனா நான் கீழ்ப்படிவேன்னு பண்ணிட்டார். அல்லேலூயா. கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? ஒரு அநேக நேசரோடு ஒருத்தரோட தப்பு பண்ண பிள்ளையவே இன்னைக்கு ஏத்துக்க மாட்டாங்க. அநேக நேசரோடு வேசித்தனம் பண்ணி அதை தொழிலாக்கி வச்சிருக்கிற ஒருத்திய திருமணம் பண்றாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஓசியாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிள்ளை திரும்பி போயிடுவா, திரும்பி போய் மறுபடியும் அநேக நேசரோடு வேசித்தனம் பண்ணுவா. ஓசியா தன்னுடைய மனவாட்டியாக்கி கொண்டார், தன்னுடைய மனைவியாக்கி கொண்டார் சோரஸ்திரியை. திருப்பி அந்த பிள்ளை அந்த உடன்படிக்கையை மீறி வெளியே போயிடுவாங்க. வெளியே போயிட்டு அநேக நேசரோடு வேசித்தனம் பண்ணுவா. இப்ப ஊரெல்லாம் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா, ஓசியா சொன்ன தீர்க்க தரிசனங்களுக்கெல்லாம் மரியாதையா இருந்திருக்காரு, ஓசியா பேசுற வார்த்தைகளுக்கெல்லாம் மரியாதையா இருந்திருக்காரு. அந்த அந்த ஸ்திரீ அநேக நேசரோடு வேசித்தனம் பண்றதை இஸ்ரவேல் பார்த்துட்டு ஒசியாவுடைய வாழ்க்கைய, ஒசியாவோட ஊழியத்தை எல்லாத்தையும் கேவலமா பேசியிருக்கோம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் நீ போய் அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. அவ பேர் கோமேர். மிஸ்ஸஸ் ஒசியா பேர் என்னமா? கோமேர். கோமேரை மறுபடியும் உனக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கோ. இந்த தடவை உனக்கு 2 பிள்ளைங்களை கொடுப்பேன். நல்லா கவனிக்கணும். முதல் தடவை திருமணம் பண்ணி அந்த பிள்ளையை கூட்டு வரும்போது பிறந்ததுதான் ரைட் லோகமின்னு நினைக்கிறேன், லோகாருமா. ஆமா. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அக்கா மறுபடியும் போயிடுவாங்க, திரும்பி வருவாங்க. திரும்பி வந்து ஓசியா சேர்த்துக்க சொல்லுவார் ஆண்டவர். இப்ப போய் மறுபடியும் சேர்த்துக்கோ, இந்த முறை அவங்க உன்னை விட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லுவார். 2வது தடவை சேர்த்துக்கும் போதுதான் லோகமி. லோகமி, ஆமா 2 வார்த்தைகள் இருக்கும் இல்லையா? 1 செகண்ட் பாருங்களேன். லோகமி, அம்மி, சரியா? சோ 2வது அம்மி அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவார். சோ ஒரு திருமண பந்தத்திற்குள்ள ஒசியாவை ஆண்டவர் கொண்டு வந்துட்டு, இப்படி சோரம் போய் அநேக நேசரோடு வேசித்தனம் பண்ணி கொண்டு இருக்கிற இஸ்ரவேலை நான் என் மனைவியாக்கி கொள்ள நான் விரும்பினேன். நித்திய விவாகத்துக்கு நம்ம எல்லாரும் தகப்பன், பிள்ளை, நண்பன், சகோதரன் இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? பட் ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்க விரும்பினார் அப்படின்னா, அவருக்கு மட்டும் சொந்தமான, அவருக்கு மட்டும் உரியவளாகிய ஒரு லைஃப் தான் கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்பினார். நீங்க சொல்லுங்க, இங்க யாரெல்லாம் வீட்டுல 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க உங்க அப்பா அம்மாவுக்கு? வீட்டுல அப்பா அம்மாவுக்கு, ரோஷன் பிரதர் உங்களுக்கு பிரதர்ஸ் இருக்காங்களா? பிரதர் சிஸ்டர்ஸ்? 2 சிஸ்டர் இருக்காங்க. சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா? இப்போ உங்க டாடிக்கு எத்தனை குழந்தைங்க? 3. இப்ப 3. நீங்க உங்க அப்பாவை வந்து எனக்கு மட்டும் சொந்தம் அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா இல்ல. ஆனா நம்ம பங்கு போட்டுக்கலாம் இல்ல? நம்ம சகோதரர்களோட பங்கு போட்டுக்கலாம். நம்ம அம்மாவை இல்ல, அவங்களையும் பங்கு போட்டுக்கலாம். அண்ணன் தங்கச்சிங்கிற உறவை பங்கு போட்டுக்கலாம். பட் ஒன் திங், இந்த பூமியில யாருமே ஷேர் பண்ண விரும்பாத, இன்னொருத்தவங்க கூட பங்கு போட விரும்பாத ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இந்த பூமியில இருக்கு. அதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப். எரோட்டிக் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. எரோட்டிக் கிரீக்ல சொல்லுவாங்க. அன்புல 4 பங்கு இருக்கு இல்லையா? அதுல எரோட்டிக் அப்படிங்கிறது தாம்பத்திய அப்படின்னு. ஸோ உங்களுக்கு ஏன் இந்த வார்த்தை அப்படின்னா, ஆண்டவர் உங்களை யாரு கூடயும் பங்கு போட விரும்பலைங்க. அவர் யாரு கூடயும் உங்களை பங்கு போட விரும்பல. இந்த உலகத்தோட எந்த விஷயத்தோடையும் எல்லாமே உனக்கு நான் தர்றேன், ஆனா நீ எனக்கு மட்டும்தான் சொந்தமானவை. இதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல.
ஆண்டவர் இப்படி நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு தெரியல. இங்க இருக்கிற எல்லாருக்குமே திருமணமாகி சில பல வருஷங்கள் தான் இருக்கும். அந்த சில பல வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் திருமணம் பண்ண நம்முடைய உறவுகளை, கணவனோ மனைவி, அவங்களை யாருன்னே நமக்கு தெரியாது. அவங்களை கணவனாக்கி கொள்றதுக்கு நம்ம ஒன்றும் பெருசா செலவு பண்ணியிருக்க மாட்டோம், அல்லது அவங்களை மனைவியாக்கி கொள்றதுக்கு இங்க பெருசா ஒன்றும் செலவு பண்ணியிருக்க மாட்டோம். ஆனா உங்களை யோசிச்சு பாருங்க, உங்களை இந்த பூமியின் கடையாந்திரங்கள் இருந்து அழைத்து இருக்கிற, பூமியின் தோற்றங்களுக்கு முன்னமே ஆமேன் உங்களுக்கு பேர் சொல்லி அழைத்து, ஆமேன் 2025 என் பிள்ளை கீதா வருவாங்க, என் பிள்ளை பிரபாலினி வருவாங்க, என் பிள்ளை இந்த பூமிக்கு வருவா, அவளை எனக்குன்னு நான் ஏற்படுத்தணும், இந்த குடும்பத்துல கொண்டு வந்து பிறக்க வைக்கணும், இந்த இடத்துல படிக்க வைக்கணும், இந்த இடத்துல அவளுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும், இந்த குடும்பத்தோட அவளுக்கு திருமண வாழ்க்கையை கொடுக்கணும், அவளுக்கு இந்த பூமிக்குரிய எல்லா நன்மைகளையும் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து 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 ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஒரு அன்பு மணவாளனை நம்ம எல்லாரும் எந்த இடத்துல வச்சுட்டோம் தெரியுமா? பஹாலேங்கிற இடத்துல வச்சிட்டோம், எஜமானனேங்கிற இடத்துல வச்சுட்டோம். நீங்க யாத்ராகம புத்தகத்தை வாசிச்சீங்கன்னா மோசே கிட்ட ஆண்டவர் பேசும்போது இந்த தவிப்பு தெரியும் உங்களுக்கு. இஸ்ரவேலை விடுவிச்சு கூட்டு வரணும், 400 வருஷத்துல வெளியே கொண்டு வந்தோம் என் பிள்ளைகளை, என் மனைவி என் மனவாட்டி ஆக்கி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டா முதல் தடவை மோசே 30 வருஷம் இழுத்துருவாரு. இங்க கல்யாணம் பிக்ஸ் ஆகி தள்ளி போனவங்க யாராவது இருக்கீங்களா? 1 மாசம் 2 மாசம் தள்ளி போனாலும் எப்படி இருக்கும்? இல்ல 30 வருஷம் ஆண்டவர் பண்ணி எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு சொல்லி மோசேவை போட்டு கழுவுறாரு, அவனை பிரைன் வாஷ் அப்படி இப்படி எப்படியாவது விஷயம் கொண்டு போய் அவன் கடைசியா வந்து நிக்கிறான். இல்ல ஆண்டவரே, அவனே சரி போய் தொலை, உன் சகோதரன் வருவான். ஓரேப் கண்மலையில டைம் என்னப்பாச்சு? ரைட், ஓகே. ஓரேப் கண்மலையில மோசே கிட்ட பேசுற ஆண்டவர் எகிப்துல ஆரோன்ட்ட பேசுறாரு. இஸ்ரவேலை தனக்கு மனவாட்டி ஆக்கி கொள்றதுக்கு ஆண்டவர் எத்தனை பிரயத்தனம் பண்றாருன்னு பாருங்க. இவங்க 2 பேரையும் பேச வச்சு சந்திக்க வச்சு இவங்களை ஒரு டீம் ஆக்கி இந்த கார்ப்பரேட் மினிஸ்ட்ரியில பார்வோனை எதிர்த்து அந்த ஜனங்களை வெளிக்கொண்டு வரப்ப பார்வோன் சொல்றான், இல்ல நீங்க ஆண்கள் மட்டும் போயிட்டு வாங்க ராசா, உங்க வீட்டு பிள்ளைங்கள்லாம் இருக்கட்டும். ஆண்டவர் மோசேக்கு தன் இருதயத்தை வெளிப்படுத்துறார், நெவர், என் மனவாட்டி எனக்கு முழுசா வேணும் ராஜா, விட மாட்டோம். அவன் சொல்றான் கடைசியில, இல்ல ஆடு மாடுகளை மட்டும் கூட்டு பிள்ளைங்க இருக்கு, முடியாது. மோசே சொல்றாரு, ஒரு குழம்பு பின் வைக்கப்படாது. என் மணவாளனுக்கு என்ன வேணுங்கிறது எங்களுக்கு உடனே முழுசா தெரியல, நாங்க போய் அவருக்கு இப்போதைக்கு நாங்க வேணுங்கிறதும் தெரியுது, அவர் அங்க போய் எங்க கிட்ட என்ன கேட்பாருன்னு தெரியாது, அதனால நாங்க எல்லாம் எடுத்துட்டு போறோம்னு சொல்லி ஒரு பெரிய யுத்தங்களுக்கு அப்புறம் ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தா சிவந்த சமுத்திரம். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், அந்த அற்புதங்கள், மிராக்கிள்ஸ் இதெல்லாம் பாருங்க. ஆண்டவர் ஒரு மணவாளனா தம் மனைவாட்டிய இந்த இதுல இருந்து பிரிச்சு எடுத்துட்டு வர்றதுக்கு அத்தனை போராடுவார். ரைட், இப்ப அவங்க எல்லாம் சந்திச்சு பேசுறதுக்கு ஒரு நேரம் வருது. யாத்ராகமம் 20 இல்ல, ஆண்டவர் பேசுவார். கார் மேகங்கள்ல இருந்து, இடி முழக்கங்கள்ல இருந்து தேவன் பேசினப்போ இஸ்ரவேல் சொன்ன வார்த்தையை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. மோசே, கர்த்தர் எங்களோடு பேச வேண்டாம், கர்த்தர் உங்க கூட பேசட்டும், மோசே நீங்க வாங்கி என்று சொல்லுங்க. பிள்ளைகளே, அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்குமே அவர் நேரடியா நம்ம பேசக்கூடிய இடத்துல வைக்கலங்க. எஜமானனா பஹால்னா த மாஸ்டர். பாகால்ங்கிறது நம்ம ஒரு விக்கிரகம் நினைக்கிறோம்ல, அப்படி இல்லை. பாகால்ங்கிற வேர்டுக்கு அர்த்தம் மாஸ்டர்னு அர்த்தம், உரிமையாளர், எஜமானன் அப்படின்னு அர்த்தம். நீங்க என்ன பாகால்னு சொல்ல மாட்டீங்க, ஈஷின்னு சொல்லுவீங்கன்னு சொன்னார்ல, அதுதான் இன்னைக்கு கோர் வேர்டே நமக்கு. சொல்றாரு, நீ என்ன பாகால்னு சொல்லக்கூடாது, நான் உன்னை எங்க இருந்தோ ஆட்டு வைக்கிறேன், எங்க இருந்தோ உனக்கு சம்பளம் கொடுக்கிற, எங்க இருந்தோ உனக்கு வேலையை வர எஜமானன் இல்ல, முதலாளி இல்ல, நான் உன் மணவாளன். ஈஷி, நான் மணவாளன். இந்த வார்த்தையை பாருங்க திரும்ப திரும்ப. நான் நியமித்துக் கொள்ளுவேன், எனக்கென்று நியமித்துக் கொள்ளுவேன், உண்மையாய் நியமித்துக் கொள்ளுவேன், நித்திய விவாகத்திற்கென்று நியமித்துக் கொள்ளுவேன். எங்க எவ்வளவு லவ் ப்ரப்போஸுங்க.
எங்கேயோ யாருடைய அன்புக்காகவோ ஏங்கிக்கிட்டு, யாருடைய அங்கீகாரத்துக்காகவோ ஏங்கிக்கிட்டு, இந்த உலகத்துடைய காரியங்களுக்காக ஏங்கிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். பட் அவர் திரும்ப திரும்ப சொல்ற, ஐ லவ் யூ. நான் உன்னை எனக்குன்னு நியமிக்க விரும்புறேன், இல்ல நியமித்துக் கொள்ளுவேன். இட் ஷல் பி, இல்ல இது வந்து நடக்குமோ, ஒருவேளை நடக்க இல்ல, இட் ஷுட் பி. நான் உன்னை எனக்குன்னு தான் நியமிச்சுக் கொள்வேன், நித்திய விவாகத்துக்கு நியமிச்சுக் கொள்வேன், கடைசி வரைக்கும் நான் விடமாட்டேன். பிரியமானவர்களே, நம்முடைய தகப்பன், நம்முடைய ராஜா நம்ம மனவாட்டிங்கிற உறவுக்குள்ள வைக்க அவ்வளவு பிரயாசப்படுறாருங்க. ஒரு கற்புள்ள மனவாட்டியாக நம்மளால இருக்க முடியல. அதுக்காக ஆண்டவர் நம்மளை அப்படியே கைவிடவும் விரும்பல. உங்களை என்னையும் திரும்ப திரும்ப முதல்ல மஸ்ட் யூ நோ. ஏன் உனக்கு அது தெரியல? உன்னால தெரிஞ்சுக்காததுனாலதான் நீ வந்து உன்னுடைய ஸ்தானத்தை விட்டு கொடுத்துட்டு இருக்கிற. நீ மனவாட்டிங்கிற ஸ்தானம் உனக்கு இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல வேற யாரையும் நீ வைக்க மாட்டே இல்லையா? இல்லையா? ஒரு திருமணத்துக்கு போறோம், அந்த திருமணத்துல வர்ற 100-200 பேர்ல நானும் ஒருத்தன் நினைக்கும் போது ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை. நான் வந்தாலும் வரலைனாலும் மேரேஜ் நடக்கும். ஈவன் கல்யாணம் நடத்துற பாஸ்டர் வரலைன்னா கூட சில நேரங்கள்ல வேற பாஸ்டர் வச்சு கல்யாணம் பண்ணிடுவோம். கல்யாண பொண்ணு வரலைன்னா, கல்யாண பையன் வரலைன்னா, நீங்க எல்லாம் சொல்றீங்க நாங்க கல்யாணத்தை அட்டன் பண்ண வந்திருக்கோம் பாஸ்டர். நான் உங்ககிட்ட சொல்றேன், தேவனுடைய ஊழியக்காரனா நான் உங்ககிட்ட சொல்றேன், நீதாமா மனவாட்டி. நீங்க இல்லாம இந்த காரியம் நிறைவடையாது. நீங்க இல்லாம ஆபிரகாம் முதற்கொண்டு ஆமீன் கடைசியா இந்த தீர்க்கதரிசிகள் வரைக்கும் தேவனுக்காக எவ்வளவு பிரயாசங்களை பட்டவர்கள் எபிரேயர்ல எழுதப்பட்டிருக்கும் இல்லையா? நம்மை இல்லாமல் பூரணராகாதபடிக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்துல ரத்தம் சிந்தின ரத்த சாட்சிகளை மறித்தவங்க கேட்பாங்க, ஆண்டவரே நீர் எது வரைக்கும் பொறுமையா இருப்பீர்? ஆண்டவர் சொல்வார், கொஞ்சம் வெயிட் பண்ணி, இன்னும் முழுமை அடையல. அந்த முழுமை நீங்க தான். நீங்க எழும்பாம, நீங்க நிக்காம, நீங்க நிக்க வேண்டிய ஸ்தானத்துல நிக்காம, நான் இன்னைக்கு ஊழியம் செய்யறேன் பாஸ்டர், நான் கிறிஸ்தவளா சபைக்கு போறோம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறோம், நாங்க டைத்து கொடுக்கிறோம், நாங்க எல்லாம் பண்றோம் வைக்கிறோம், இல்ல சார், அது இல்ல. நீங்க பாஸ்டர் நான் எவ்வளவு கிரயம் பண்ணி ஊழியம் செய்ய தெரியுமா? இல்ல பிரதர், நீங்க அது இல்ல. You are compromise with your position. நீங்க உங்க மனவாட்டிங்கிற இடத்தை விட்டு கொடுத்துட்டு நிக்கிறீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றாரு, ஏய் உன்னை இல்லாம வேற யாரை வச்சு நான் செய்ய முடியும்? உன்னை இல்லாம வேற யாரை வச்சு நான் சொல்லுவேன்? இட் ஷல் பி, இல்ல இது வந்து நடக்குமோ, ஒருவேளை நடக்க இல்ல, இட் ஷுட் பி. நான் உன்னை எனக்குன்னு தான் நியமிச்சுக் கொள்வேன், நித்திய விவாகத்துக்கு நியமிச்சுக் கொள்ளுவேன், கடைசி வரைக்கும் நான் விடமாட்டேன். பிரியமானவர்களே, நம்முடைய தகப்பன், நம்முடைய ராஜா நம்ம மனவாட்டிங்கிற உறவுக்குள்ள வைக்க அவ்வளவு பிரயாசப்படுறாருங்க. ஒரு கற்புள்ள மனவாட்டியாக நம்மளால இருக்க முடியல. அதுக்காக ஆண்டவர் நம்மளை அப்படியே கைவிடவும் விரும்பல. உங்களை என்னையும் திரும்ப திரும்ப முதல்ல மஸ்ட் யூ நோ. ஏன் உனக்கு அது தெரியல? உன்னால தெரிஞ்சுக்காததுனாலதான் நீ வந்து உன்னுடைய ஸ்தானத்தை விட்டு கொடுத்துட்டு இருக்கிற. நீ மனவாட்டிங்கிற ஸ்தானம் உனக்கு இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல வேற யாரையும் நீ வைக்க மாட்டே இல்லையா? இல்லையா? ஒரு திருமணத்துக்கு போறோம், அந்த திருமணத்துல வர்ற 100-200 பேர்ல நானும் ஒருத்தன் நினைக்கும் போது ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை. நான் வந்தாலும் வரலைனாலும் மேரேஜ் நடக்கும். ஈவன் கல்யாணம் நடத்துற பாஸ்டர் வரலைன்னா கூட சில நேரங்கள்ல வேற பாஸ்டர் வச்சு கல்யாணம் பண்ணிடுவோம். கல்யாண பொண்ணு வரலைன்னா, கல்யாண பையன் வரலைன்னா, நீங்க எல்லாம் சொல்றீங்க நாங்க கல்யாணத்தை அட்டன் பண்ண வந்திருக்கோம் பாஸ்டர். நான் உங்ககிட்ட சொல்றேன், தேவனுடைய ஊழியக்காரனா நான் உங்ககிட்ட சொல்றேன், நீதாமா மனவாட்டி. நீங்க இல்லாம இந்த காரியம் நிறைவடையாது. நீங்க இல்லாம ஆபிரகாம் முதற்கொண்டு ஆமீன் கடைசியா இந்த தீர்க்கதரிசிகள் வரைக்கும் தேவனுக்காக எவ்வளவு பிரயாசங்களை பட்டவர்கள் எபிரேயர்ல எழுதப்பட்டிருக்கும் இல்லையா? நம்மை இல்லாமல் பூரணராகாதபடிக்கு.
வெளிப்படுத்தின விசேஷத்துல ரத்தம் சிந்தின ரத்த சாட்சியெல்லாம் மறித்தவங்க கேட்பாங்க, ஆண்டவரே நீர் எது வரைக்கும் பொறுமையா இருப்பீர்? ஆண்டவர் சொல்வார், கொஞ்சம் வெயிட் பண்ணி, இன்னும் முழுமை அடையல. அந்த முழுமை நீங்க தான். நீங்க எழும்பாம, நீங்க நிக்காம, நீங்க நிக்க வேண்டிய ஸ்தானத்துல நிக்காம, நான் இன்னைக்கு ஊழியம் செய்யறேன் பாஸ்டர், நான் கிறிஸ்தவளா கர்த்தருடைய சபைக்கு போறோம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறோம், நாங்க டைத்து கொடுக்கிறோம், நாங்க எல்லாம் பண்றோம் வைக்கிறோம், இல்ல சார், அது இல்ல. நீங்க அது இல்ல. நீங்க பாஸ்டர் நான் எவ்வளவு கிரயம் பண்ணி ஊழியம் செய்ய தெரியுமா? இல்ல பிரதர், நீங்க அது இல்ல. you are compromise with your position. நீங்க உங்க மனவாட்டிங்கிற இடத்தை விட்டு கொடுத்துட்டு நிக்கிறீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றாரு, ஏய் உன்னை இல்லாம வேற யாரை வச்சு நான் செய்ய முடியும்? உன்னை இல்லாம வேற யாரை வச்சு இந்த குடும்பத்தை அல்லது இந்த காரியங்களை நான் செய்து முடிக்கிறதுக்கு நீ எனக்கு இருக்கணுங்கிறது உன்னை வேலைக்காரியா வைக்கிறதுக்கு இல்லப்பா. நீங்க ஆகார் இல்லைங்க, நீங்க சாராள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஆகார் கிடையாது, அடிமை பெண் கிடையாது. வெறுமனே ஒரு ஒரு என்ன சொல்றது, வெறுமனே ஒரு பிள்ளைய பொத்து போட்டு போறதுக்கு நீங்க ஆகார் கிடையாதுங்க. வெறுமனே ஒரு வரிசையா பிள்ளைகளை பொத்து நீங்க சில்காலும் பில்காலும் கிடையாதுங்க. நீங்க தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்கு சுதந்திரவாளிகள். நான் இப்படி சொல்லட்டுமா? ஒருவேளை இங்க பல நேஷன்ஸ்ல இருக்கிறவங்க இருக்கீங்க, எனக்கு உங்க தேச சட்டத்திட்டம் எப்படின்னு தெரியல, பட் நான் இந்தியால இருக்கேன். இந்தியாவுல ஒரு மனுஷன் இறந்துட்டான் அப்படின்னா அவனுடைய முதல் வாரிசு யாரு தெரியுங்களா? சரி, எனக்கு இப்படி பதில் சொல்லுங்க. பைபிள்ல யாரு? ஒருவன் மரித்து விட்டால் அவனுக்கு அடுத்து அவனுடைய வாரிசு யாரு? என்னமா பைபிள் படிக்கிற பிள்ளைங்க இருக்கீங்களா? மூத்த பிள்ளை, முதல் பிள்ளை இல்லையா? அவன் தான் சேஷ்ட புத்திரபாகம். மத்த எல்லாருக்கும் சொத்துல பங்கு இருக்கும். ஆனா வாரிசு உரிமை அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு தான் இருக்கும். ஆனா இந்தியாவில் எப்படி தெரியுமா? சொத்துக்கு முதல் வாரிசு மனைவி. கணவன் இறந்துட்டான்னா கணவனுக்கு அடுத்து இந்த இன்சூரன்ஸ்ல ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம், நாமினி இல்ல ஹையர் அப்படிங்கிறத விட நாமினிங்கிற வேர்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஹையர் எத்தனை பேர் வேணா இருக்கலாம், வாரிசுகள் சொத்துக்கு பங்காளிகள் எத்தனை பேர் வேணா இருக்கலாம். ஆனா நாமினி ஒருத்தங்க தான் தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஹையர் இல்ல, நாமினி, ஆண்டவருடைய நாமினி. அவருக்கு பிறகு அல்ல, அவருக்கு பிறகுன்னு ஒரு வேர்டே கிடையாது. அவரோடு கூட ஆளும்படிக்கு, அவரோடு கூட மகிமைக்கு பங்குள்ளவர்களா இருக்கும்படிக்கு, அவரோடு கூட அவரோடு கூட அமரும்படிக்கு, அவரோடு கூட வலது பாரசத்துல இருக்கும்படிக்கு, அவரோடு கூட இயேசுவோடு இந்த பூமியில வாழ, இயேசுவோடு பரலோகத்துல ஏறி போக, இயேசுவோடு பரலோகத்துல வாழ, இயேசுவோடு அவருடைய அரியாசனையில பங்கிட்டு உட்கார்ந்து கொள்ள, இயேசுவோடு மகிமை அடைய, இயேசுவோடு ஆளும்படிக்கு. ஓ ஹalleluya, you are the nominee. You are the nominees. You are the nominee of God. நீங்க அவரோடு கூட பங்கு. ஆனா 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 நம்ம அந்த வேல்யூ, அந்த கோர் வேல்யூவை விட்டுட்டு அவர்கிட்ட இருந்து பறித்து கொண்டிருக்கிற ராகேல்களாக போய்கிட்டு இருக்கிறோம். பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் சாகிறேன். பிளாக்மெயில் லவ் இல்ல, பிளாக் லவ் விட மோசம் இந்த பிளாக்மெயில் லவ். கள்ளக்காதலை விட மோசம். ஆமா, இந்த பிளாக்மெயில் லவ். நீங்க சொல்லுங்க, இந்த வார்த்தை நான் சொன்னதே இல்லை பாஸ்டர் ஆண்டவர்கிட்ட. ஜெபம் பண்ணும்போது ஒரு மனைவி கணவன்கிட்ட கேட்கிற மாதிரியா கேட்டிருக்கிறோம்? ஒரு மனவாட்டி மணவாளன்ட்ட கேட்கிற மாதிரியா கேட்டிருக்கோம்? பிடிச்சு இழுத்து அவர்கிட்ட இருந்து அன்னைக்கு ரோமர்கள் வஸ்திரத்தை உரிச்ச மாதிரி இன்னைக்கு நம்ம அவரை உறிஞ்சு சொல்லிட்டு இருக்கிறோம்ல. எந்த ஒரு மனவாட்டியும் தான் நேசிக்கிற மணவாளன் காயப்படக்கூடாதுன்னு தானே நினைப்பாங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப பண்ணிட்டோம். பட் நான் உங்களுக்கு சொல்றேன், இது எல்லாவற்றுக்கும் நடுவிலும் அவர் சொல்ற ஒரு வார்த்தை, நீ என்னை ஈஷின்னு கூப்பிடுப்பா. யாரு? சோரம் போன இஸ்ரவேல் சேர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு கோழி தன் குஞ்சுகளை
கூட்டி சேர்ப்பது போல எத்தனையோ தரம் நயம் காட்டி, பயில் காட்டி, அன்பு செலுத்தி, ஆசை காமிச்சு, உனக்கான உன் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து, உன் தேவைகளை சந்திச்சு, உனக்கு நடந்த எல்லா தீமைகளையும் நன்மையாக்கி, உன்னுடைய வாழ்க்கையில என்னதான் நீ மீறி மீறி போனாலும் அத்தனை முறையும் திருப்ப திருப்ப கிருபை மேல கிருபை, கிருபை மேல கிருபை, இரக்கத்தின் மேல இரக்கம், மகிமையின் மேல மகிமை உனக்கு திரும்ப திரும்ப செஞ்சு எல்லாம் பண்ணினாலும் நம்ம இன்னும் அவரை மணவாளனா ஏற்றுக்கொள்ளாம, நான் திரும்பவும் சொல்றேன், எஜமானர்கள் அநேகர் உண்டு. நம்ம ஒரே நேரத்துல 2-3 கம்பெனிக்கு வேலை செய்ய முடியும், ஒரே நேரத்துல 2-3 இடத்துல கான்ட்ராக்ட் பிசினஸ் பண்ண முடியும். பட் மணவாளன்கிறவங்க ஒருத்தர் தான். நமக்கு மணவாளன் ஒருத்தங்க தான். அக்கார்டிங் டு த பைபிள், அக்கார்டிங் டு த பைபிள். ஒரே நேரத்துல பல பேரோட நம்ம மணவாளன் மணவாட்டிங்கிற உறவை பகிர்ந்துக்க முடியாது. நான் கொஞ்சம் ஷார்ப்பா பேசுறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லா, லிட்டரலி ஐ ஃபீல் த பெயின் இன் மை பிசிக்கல் பாடி. என் ஆவியிலே என் சரீரத்துல அந்த வலியை உணர்கிறேன். மணவாளன் ஒருத்தர் தானே, ஒருத்தர் தானே, ஒருத்தர் தானே. அவரையும் ஒரு ஒரு வாய்ப்பாக மணவாளனா வைக்காம நான் இன்னும் என்னுடைய நார்மல் ஸ்டைலுக்கு வரல, என்னோட ப்ரீச்சிங் ஸ்டைலுக்கு வரல. எனக்கு ரொம்ப அந்த பெயினை ஃபீல் பண்ணி நான் உங்களோட கூட இதை ஷேர் பண்றேன். அவர் ஒருத்தர் தான் மணவாளன். He is my one of the option அப்படிங்கிற இடத்துல நம்ம வச்சுட்டு இருக்கிறோங்க. He is my one of the optionங்கிற இடத்துல, he is one and only choiceங்கிற இடத்துல இல்லையே. தேவன் இடத்துல கேட்டு பார்ப்போம், கிடைக்கலைன்னா இதை பார்த்துக்கலாங்கிற இடத்துல இல்ல நம்முடைய நிலவரம் இருக்கு. ஆண்டவர் செய்யணும், ஆண்டவர் தான் செய்யணும். ஒருவேளை ஆண்டவர் செய்யலைன்னா இந்த லோனை போட்டு வைப்போம், இல்ல இந்த பர்சனல் லோன் அப்ளை பண்ணி வைப்போம், கிரெடிட் கார்டு இருக்கு பார்த்துக்கலாம். கர்த்தர் அதுக்கு தானே நம்ம கையில கொடுத்துருக்கிறார் இல்லையா? சில விஷயங்களை கையில கொடுக்கறதே நீ அதை பயன்படுத்தாம இருப்பியான்னு பார்க்கதான், பயன்படுத்துறியான்னு பார்க்க இல்ல. சில காரியங்கள் நம்ம பயன்படுத்தாம இருப்போமான்னு பார்க்கதான். ஜீவக்கனியை நன்மை தீமை அறியத்தக்க கனியை போல இல்ல. ஆமா, சில விஷயங்கள் எல்லாம் நம்ம டோன்ட் யூஸ், அதுக்காக தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எல்லாமே யூஸ் பண்றதுக்காக இல்ல. எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனா எனக்கு தகுதியா இராதுன்னு தள்ளி வைப்போமான்னு பார்க்கதான். சில தனிமைகளை கொடுத்ததும், சில உறவுகளை கொடுத்ததும், சில ஊழியங்களை கொடுத்ததும் நீ செய்ய மாட்டேன்னு சொல்ற அந்த நோங்கிற வார்த்தையை அவர் காதா கேட்கணுங்கிறக்காதான். ஆனா நமக்கு வந்த வாய்ப்பு எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணிட்டோம்ல. பிரியமானவர்களே, அவர் நமக்கு ஒன் ஆஃப் த ஆப்ஷன் கிடையாதுங்க. ஏசாமி நமக்கு ஒன் ஆஃப் த ஆப்ஷன் கிடையாது. அவர் மட்டும்தான் நம்ம சாய்ஸ். ஆப்ஷனுக்கும் சாய்ஸ்க்கும் டிஃபரெண்ட் இருக்குல்ல பிரதர்? ஆப்ஷனுக்கும் சாய்ஸ்க்கும் டிஃபரெண்ட் இருக்குல்ல? கொஞ்சம் நேரடியா நான் பேசுறேன், உவமைகளா பேசாம நேரடியா நான் பேசுறேன். அவர் நமக்கு ஆப்ஷன் கிடையாதுங்க. ஆனா அவர் ஆப்ஷன்ங்கிற இடத்துல வச்சு 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 அவரை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், அவரை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அவரை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களோட என்னோட நேரடியா பேசுறார். நீ என்னை பயன்படுத்திக்கோ, சந்தோஷம்தான். ஆனா நீ என்னை பயன்படுத்துற இடத்துல மட்டுமே வச்சுட்டு இருக்கியே. நீ என்ன ஈஷின்னு கூப்பிடுவியா? நீ என்ன ஈஷின்னு கூப்பிடுவியா? எஜமானனேன்னு கூப்பிட வேண்டாம். நீ எனக்கு ஊழியக்காரன் இல்ல. உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் படிப்படியா இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணது. என்னை பின்பற்ற வாங்கல் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சீஷர்களை கூப்பிட்டார்ல. ஊருக்கே தெரியும் அவங்க எல்லாம் சீஷர்கள் தான். ஆனா ஏசப்பா உடைச்சு சொன்னாரு, நீங்க சீஷர்கள் எல்லாம் கிடையாது, என் ஊழியக்காரெல்லாம் கிடையாதுங்க. நான் உங்களை ஊழியக்காரன் சொல்ல மாட்டேன். யோவான் 15:15 என் வாழ்க்கையில முதன் முறை ஆண்டவர் என்கிட்ட பேசின வேர்டு அது. ஜான் 15:15. நான் உன்னை ஊழியக்காரன் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஊழியக்காரன் தம் பிதா சொல்ற எதையும் தெரிவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏன்னா என் பிதா அறிவித்த எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு அறிவிச்சிருக்கேன். நீங்க யோவான் 15க்கு அப்புறம் வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவர் எடுத்துக்கொள்ளப்படுறது அவருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் லிட்ரலா தவிக்கிறது தெரியும். விட்டுட்டு போக போறோம். ஆவியானவரை அனுப்புனப்ப அவருக்கு இருந்த ஆவியானவருடைய வாக்குத்தத்தங்கள் இருக்கு பாருங்க. இயேசுசாமி பூமியில வாழ்ந்தப்போ கடைசியா பேசுவார் இல்லையா, ஆவியானவர் அறிமுகப்படுத்தி பேசுவார் பாருங்க. அங்கெல்லாம் பாருங்களேன், அவர் அவ்வளவு கான்பிடண்டா பேசுவார். பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தவரும் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறவருமாகிய பரிசுத்த வேறொரு தேற்றவாளாகிய
சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் வருவார், பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் வருவார். அவர் உங்க கூட இருப்பார். வந்து அவர் என்ன செய்வார் தெரியுமா? சுயமா பேச மாட்டாரு. என்கிட்ட இருந்து பேசி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகப்படுத்தி, என்ன உங்களுக்கு நினைப்பூட்டி, என்ன உங்களுக்கு நிஜமாக்கி, என்ன எனக்காக உங்களை உருவாக்கி, எனக்காக உங்களை ஆயத்தப்படுத்தி, ஓ ஹல்லேலூயா, எனக்காக 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 அவர் அந்த உலகத்துல உங்களை நம்புறதுக்கு முன்னாடி பெருசா நம்பின ஒரே ஒரு கேரக்டர் இன்ன வரைக்கும் இருக்கிறது ஆவியானவர். அவருடைய ஆவிதான். ஆனா அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் கூட நம்ம தேவனை அறியணும், என் மனவாளனை அறியணுங்கிறதுல கவனம் செலுத்தின ஒரு கூட்டம் ரொம்ப குறையுதுங்க. அபிஷேகத்தை ஊழியத்திற்காக பயன்படுத்தினவர்களும் அபிஷேகத்தை மற்றவர்களுக்காக பயன்படுத்தினவர்களும் அதிகம். ஆவியானுடைய வரம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு? இங்க யாரையும் கூப்பிட்டு கேட்கலாமா பிரதர்? ரோஷன் பிரதர் மென்ஷன் பண்ணி கேட்கலாமா? ஹலோ பண்ணிட்டு போங்க சார். என்னப்பா? இல்ல நீங்கள் இது பண்ணிட்டு போங்க. கேள்வி பண்ணவா? சரி, ஓகே ஓகே, பாத்துக்கலாம், போ பாத்துக்கலாம். நீங்களே என்கிட்ட கேட்பீங்க. ரைட். சோ ஆவியானுடைய வரம் யார் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு? What is the purpose of gifts of Holy Spirit? Do you know? 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும், ஆவியின் வரம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்காக நம்ம வரங்களை பயன்படுத்தினா அது சுயநலம் நினைச்சிட்டு நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வரத்தை வச்சுக்கிட்டு ஆவியானவரை நம்ம பிசினஸ் டூலா பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சர்ச் ஒரு ஊழியக்காரனை அறிமுகப்படுத்தும் போது அவங்க நோட்டீஸ்ல எப்படி போடுறாங்க தெரியுமா? தீர்க்க தரிசன வரம் பெற்ற ஊழியக்காரர், பாடல் வரம் பெற்ற ஊழியக்காரர், குணமாக்குகிற வரம் பெற்ற ஊழியக்காரர். நேற்றுக்கு ஒரு இடத்துல இந்த வேர்டு படிச்சேன், அக்கினிக்கு விளம்பரம் தேவையில்லை அப்படின்னு. அக்கினிக்கு விளம்பரம் தேவையில்லை. நெருப்பு எரியுதுன்னா அது ஊருக்கே தெரியும். இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட், மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஆயிருச்சு. MLM கேள்விப்பட்டிருக்கீங்களா? MLM, மல்டி லெவல் மார்க்கெட்டிங். உங்க ஊர்ல எல்லாம் வந்துச்சான்னு தெரியல. எங்க ஊர்ல வெளிநாட்டுல இருந்து வந்ததுன்னா வந்துச்சு. நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம் பிரதர். லெப்ட்ல ஒரு ஆள், ரைட்ல ஒரு ஆள் நீங்க புடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அவங்க லெஃப்ட் ரைட், இவங்க லெஃப்ட் ரைட், அப்படியே கீழே லிங்க் போய்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். எங்க சொல்லுங்க பார்க்கலாம். சர்ச்சில் எப்படி சொல்லுவோம் ஆத்துமாக்களை கூட்டுறதுக்கு? இந்த கையில ஒரு ஆத்துமா, இந்த கையில ஒரு ஆத்துமா. நீங்க சர்ச்சுக்கு வரப்ப இப்படி கூட்டு வந்தா போதும். அதுக்கப்புறம் அந்த ஆத்துமாக்கள் ஊழியம் செய்வாங்க. நீங்க ஊழியமே செய்ய வேணாம். பரலோகத்துல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல வந்துகிட்டு இருக்கும். வரங்கள் இன்னைக்கு மற்றவர்களுக்காக பயன்படுது. நீ மனவாட்டி, உன்னை நீ காத்து கொள்றதற்காக, உன் மனவாளனை அறிந்து கொள்வதற்காக தான் ஆவியானவர் அருளப்பட்டார். ஆவியானவர் அருளப்பட்டதே உன்னுடைய கற்பை காத்து கொள்றதுக்காக. சொல்லுங்க, ஞானங்களை போதிக்கிற வசனம், அறிவை உணர்த்துகிற வசனம் எதற்காக? உன்னை சந்திக்கிற இந்த ஜனக்கூட்டங்களுக்கு நடுவுல உன்னை சந்திக்கிற வர மனுஷன் யாருங்கிறத உனக்கு தெரியணும். அவன் ஆவி என்னங்கிறத நிதானிக்கணும். அவங்க கிட்ட என்ன வார்த்தையை பேசணும். உன் வாயிலிருந்து தவறான வார்த்தைகளை கொண்டு வர முயற்சிப்பாங்க. ரிலேஷன்ஷிப் பேஸ்ல வருவாங்க, பிசினஸ் பேஸ்ல வருவாங்க. உங்ககிட்ட இருந்து தப்பான வார்த்தைகளை, தப்பான காரியங்களை ரிப்ளையா வாங்குறதுக்கு வருவாங்க. அப்ப ஆவில நீ நிதானிச்சு சரியான மருத்துவ சொல்றதுதான் ஞானத்தை போதிக்கிற வசனம். இந்த உலகத்துல உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கைய சமய சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றபடி நடத்துறதுக்கு the gift of presentation. இந்த பூமியில எந்த இடத்துல நீ வலுவாம வாழ்றதுக்கு விசுவாசங்கிற வரும். உங்க ஊர்ல எல்லாம் வந்துச்சான்னு தெரியல. எங்க ஊர்ல வெளிநாட்டுல இருந்து வந்ததுன்னா வந்துச்சு. நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம் பிரதர். லெப்ட்ல ஒரு ஆள், ரைட்ல ஒரு ஆள் நீங்க புடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அவங்க லெஃப்ட் ரைட், இவங்க லெஃப்ட் ரைட், அப்படியே கீழே லிங்க் போய்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். எங்க சொல்லுங்க பார்க்கலாம். சர்ச்சில் எப்படி சொல்லுவோம் ஆத்துமாக்களை கூட்டுறதுக்கு? இந்த கையில ஒரு ஆத்துமா, இந்த கையில ஒரு ஆத்துமா. நீங்க சர்ச்சுக்கு வரப்ப இப்படி கூட்டு வந்தா போதும். அதுக்கப்புறம் அந்த ஆத்துமாக்கள் ஊழியம் செய்வாங்க. நீங்க ஊழியமே செய்ய வேணாம். பரலோகத்துல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல வந்துகிட்டு இருக்கும். வரங்கள் இன்னைக்கு மற்றவர்களுக்காக பயன்படுது. நீ மனவாட்டி, உன்னை நீ காத்து கொள்றதற்காக, உன் மனவாளனை அறிந்து கொள்வதற்காக தான் ஆவியானவர் அருளப்பட்டார்.
ஆவியானவர் அருளப்பட்டதே உன்னுடைய கற்ப காத்து கொள்றதுக்காக. சொல்லுங்க, ஞானங்களை போதிக்கிற வசனம், அறிவை உணர்த்துகிற வசனம் எதுக்காக? உன்னை சந்திக்கிற இந்த ஜனக்கூட்டங்களுக்கு நடுவுல உன்னை சந்திக்கிற வர மனுஷன் யாருங்கிறத உனக்கு தெரியணும். அவன் ஆவி என்னங்கிறத நிதானிக்கணும். அவங்க கிட்ட என்ன வார்த்தையை பேசணும். உன் வாயிலிருந்து தவறான வார்த்தைகளை கொண்டு வர முயற்சிப்பாங்க. ரிலேஷன்ஷிப் பேஸ்ல வருவாங்க, பிசினஸ் பேஸ்ல வருவாங்க. உங்ககிட்ட இருந்து தப்பான வார்த்தைகளை, தப்பான காரியங்களை ரிப்ளையா வாங்குறதுக்கு வருவாங்க. அப்ப ஆவில நீ நிதானிச்சு சரியான மறுத்தரவு சொல்றதுக்கு தான் ஞானத்தை போதிக்கிற வசனம். இந்த உலகத்துல உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கைய சமய சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றபடி நடத்துறதுக்கு த கிஃப்ட் ஆஃப் பிரசன்டேஷன். இந்த பூமியில எந்த இடத்துல நீ வலுவாம வாழ்றதுக்கு விசுவாசங்கிற வரும். உனக்கு ஏதாவது ஒரு பலவீனமா, உனக்கு ஏதாவது ஒரு காரியமா, உன்னை நீ சுகமாக்கி கொள்ளணும், உன்னை நீ குணமாக்கி கொள்ளணும். அல்லேலூயா. உனக்கான தேவைகளை நீ சந்தித்துக் கொள்ளணும். என் மனைவி அவளுடைய தேவைக்காக இன்னொருத்தரை சார்ந்து இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் தானே நல்ல புருஷன். அதுக்கான எல்லாவற்றையும் ஒரு புருஷன் செஞ்சு கொடுக்கணுமா இல்லைங்களா? 9 வரங்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரம்ங்கிறது கிடையாதுங்க. ஆவியானவர் அவனவனுக்கு அவருடைய சித்தத்தின்படி அந்தந்த நேரத்துக்கு அதை ஆபரேட் பண்ணி கொடுப்பார். இப்ப இந்த பூமியில் நீங்க வாழ்றதுக்கு இந்த 9 வரங்களையும் கர்த்தர் கொடுத்து, நீ உன்னை காத்துக் கொள்வதற்காக, நல்ல கவனிங்க, உன்னை கற்போட காத்துக் கொள்றதுக்காக, உங்களை தேவ சமூகத்துல நிலைநிறுத்துறதுக்காக, உங்களை இந்த பூமியின் சவால்கள்ல, அந்தகார வல்லமைகளுக்கு சவால்களை எதிர்த்து போராடுகிறதுக்காக ஆவியின் பட்டயத்தை கையில கொடுத்து, வசனத்தை கொடுத்து, வரங்களை கொடுத்தா, நாம இன்னைக்கு அதை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில எந்த கேள்விக்கு பதிலையாகிலும் பைபிள்ல தேடணுமான்னு பாருங்க. ஆவியில யாரோ ஒரு ஊழியக்காரன் மூலமா கர்த்தர் பேசுவார். தப்பு கிடையாது. ஊழியக்காரங்க மூலமா கர்த்தர் பேசுவார், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஊழியக்காரங்க மூலமா பேசுறது இட்ஸ் நாட் எ இன்ஃபர்மேஷன், தட் இஸ் எ கன்ஃபர்மேஷன். முதல்ல கர்த்தர் உங்க கூட தான் பேசுவார்ப்பா. உங்களை அவருக்கு அவ்வளவு பிடிக்கும். உங்க கூட நிக்கிறதுக்கு, உங்க கூட பேசுறதுக்கு அவருக்கு அவ்வளவு அவளாதி, அவ்வளவு ஆசை. பட் நம்ம அவரை மணவாளனா வைக்கல. நீங்க சொல்லுங்க, மணவாளனோடு மட்டும்தான் ஒரு அறையை பகிர்ந்து கொள்வோம் இல்ல? வீட்டுக்கு வர எல்லாரையும் அந்த அறைக்குள்ள கூட்டு போக மாட்டோம்ல. இங்க இருக்க நிறைய லேடிஸ்ட கேளுங்க, பெட்ரூம்ல கூட விட்டுருவாங்க, ஆனா கிச்சனுக்குள்ள விட மாட்டாங்க யாரும். இன்னொருத்தவங்களை வெளியே இருந்து வரவங்கள கிச்சனுக்குள்ள விட மாட்டாங்க. அதே மாதிரி பெட்ரூம்ல விட்ட பெட்ல உட்கார விட மாட்டாங்க. பெட் அப்படிங்கறது அவங்களுக்கும் அவங்க கணவனுக்கு மட்டும். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு ஆண்டவரை மணவாளன்கிற இடத்துல வச்சிருந்தாதானே நம்ம மனசை திறந்து அவர்கிட்ட முதல்ல கேட்டிருப்போம். அவர்கிட்ட புலம்புறோம், கேட்கிறோமா? அவர்கிட்ட புலம்புறோம், அவரை கவனிக்கிறோமா? அவர்கிட்ட புலம்புறோம், நமக்கு தெரியும் நம்ம புலம்புனா அவர் பக்கத்துல இருப்பார். நான் அப்பான்னு கூப்பிட்டு கண்ணீர் சிந்துனா என் கண்ணீர் ஒவ்வொரு துளியையும் அவர் தன்னுடைய பாட்டில்ல, தன்னுடைய பிளாஸ்க்ல, தன்னுடைய அந்த துருத்தியில வச்சு பிடிச்சு அதுக்கு கணக்கு கொடுப்பாருன்னு தெரியும். ஆனா அவர்கிட்ட அழுகிறதெல்லாம் அழுகிட்டு எனக்கு கேட்கறதுக்கு யாருமே இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்க வீட்டுக்காரர் பக்கத்துல இருக்கார், அவர் பக்கத்துல வச்சுக்கிட்டேவும் உங்க ஃப்ரெண்டு கிட்ட போன்ல என்னை புரிஞ்சுக்க யாருமே இல்லை தெரியுமா, எனக்கு கவனிக்க யாருமே இல்லை தெரியுமா சொன்னா எப்படி இருக்கும்? உங்க மணவாளன் உங்க பக்கத்துல இருக்காருங்க. அவர் இடது கை என் தலையின் மேல் இருக்கும், அவர் வலது கரத்தினால் என்னை அணைத்துக் கொள்கிறார். பிரியமானவர்களே, நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா, உங்க சகோதரனா, இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஒரு தடவை அவரை மணவாளனேன்னு கூப்பிட்டு நீங்க அந்த மணவாட்டிங்கிற இடத்துல நின்று மட்டும் பாருங்க. பிள்ளையா இருக்கும் போதே எவ்வளவு செய்யறவரு, ஊழியக்காரனா இருக்கும் போதே நம்மளை தலகுனிய விடாதவர், ஒரு சபையில ஒரு நார்மல் பிஹேவியர்ல அந்த ஒரு 2.5 மணி நேரத்துக்கு கிறிஸ்தவனா இருக்க போராடும் போதே இவ்வளவு நம்மளை கைவிடாம காப்பாற்றுறவர். நம்ம மட்டும் மணவாட்டிங்கிற இடத்துல நின்னுட்டோம்னா, நம்ம மட்டும் மணவாட்டிய இயேசுவுக்கு மணவாட்டியா நம்ம வாழ்ந்துட்டோம்னா, வேண்டாம் நான் இயேசுக்கு மணவாட்டின்னு முதல்ல நீங்க உங்களை ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இன்றைக்கு அதை பார்க்க முடியும்.
நான் உங்க மூளையை நிரப்ப விரும்பல, உங்க ஆவியை நிரப்ப விரும்புறேன். நான் உங்க அறிவை நிரப்ப விரும்பல, நான் உங்க ஆத்துமாவை நிரப்ப விரும்புறேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அதுக்கு உதவி செய்கிறாரோ. தேவனுடைய பலமுள்ள பிரசனம் கடந்து வருது. ஒரு தடவை யாரோ சிலர், நான் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல, யாரோ சிலர் இந்த வார்த்தை கேட்டவுடனே ஆமா பாஸ்டர்னு தன்னை அங்கீகரிச்சு, நான் மனவாட்டின்னு திரும்ப திரும்ப உதடுகள் முணுமுணுக்குது இல்லையா, இதோ தேவ பிரசனம் இறங்கி வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்க இருக்கிற இடத்துல எனக்கு தெரியும், அவங்க உட்கார்ந்து பிரேயர்ல எல்லாம் உட்காரல, வேலை செஞ்சுக்கிட்டே அது நடந்துகிட்டே அது இருந்துகிட்டே நாங்க இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப ஐயோ ஆமா நான் மனவாட்டி. ஆனா இந்த வார்த்தையை கேட்கும் போது கூட நான் 2 வேலையை செஞ்சுக்கிட்டு இதை காதுல கேட்டிருக்கிறேன்னு உங்க எதையும் தவிக்கிறதுல அந்த உத்தம தவிப்ப கர்த்தர் பார்க்கிறார். அவர் வர இல்லம்மா நான் உன்னை குற்றவாளின்னு சொல்லலாமா, நான் உன்னை பாவின்னு சொல்லலாமா, நான் உன்னை புறமா தள்ளலாமான்னு சொல்லி ஆமென் உன்னை அணைத்துக் கொள்ளுகிற தேவ பிரசனம். நான் திரும்பவும் சொல்றேங்க, இது ஒரு சிநேகிதனுடைய தழுவல் அல்ல, ஒரு ஹக்கிங் ஆஃப் ஃப்ரெண்ட் கிடையாது. இது ஒரு எரோட்டிக் லவ். ஆமென். நான் டிவைன் லவ் பத்தி இன்னும் பேச ஆரம்பிக்கல, நான் எரோட்டிக் லவ் தான் சொல்றேன். ஒரு கணவனுடைய ஒரு ஸ்பரிசத்தை, ஒரு மணவாளனுடைய ஸ்பரிசத்தை நீ உணர அவருடைய ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறார். நன்றி ஆவியானவரே, அவருடைய நல்ல பிரசனம். ஓ ஹalleluya. அப்படியே அவரை அணைச்சு ஆமென் அவருடைய பாதங்களை பிடிச்சு ஆமென் நீங்க என் மணவாளன்பா சொல்லுங்க. ஆமென். அட்லீஸ்ட் இன்னைக்கு வார்த்தையிலையாவது அதை பிரகடனப்படுத்துங்களேன். இங்க ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, அவர் மணவாளன் நாம் மணவாட்டி, அவ்வளவுதான். அவர் மணவாளன் நாம் மணவாட்டி. எந்த கில்ட்டும் வேண்டாம், எந்த ஒரு தயக்கமும் ஹெசிடேஷனும் வேண்டாம். ஆமென். அவர் ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறார். உன்னை ஏற்றுக்கொள்ள அவர் மனதா இருக்குது. கால வேளையில I have some good news for you. ஆமென். அவர் உன்னை ஏற்றுக்கொள்ள மனதா உண்மையாய் உன்னை நியமித்துக் கொள்ளுவேன், எனக்கென்று நியமித்துக் கொள்ளுவேன், நித்திய விவாகத்துக்குன்னு நியமித்துக் கொள்ளுவேன். நீ ஏறி வா மனவாட்டியே, நீ ஏறி வா. ஒரு ஸ்டெப் மேல எடுத்து வச்சு வா. நீ மேல எடுத்து வைக்கும் போது நீ இருக்கிற இடத்துல இருந்து அந்த அடி அகன்று போயிடும். விட்டுரு. மனவாட்டியாக வாய் திறந்து ஆமென். நீங்க யாரும் மியூட் எடுக்கவே வேண்டாம், அன்மியூட் பண்ணவே வேண்டாம். அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஆமென் அவரை திரும்ப நான் பாக்குறேன். இங்க இருக்கிற யாரோ சிலருடைய வீடுகள் ஆமென் அந்த இடத்த அப்படியே அவருடைய மகிமை மூடுறதை நான் ஃபீல் பண்றேன். ஆமென். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். நன்றி ஆவியானவரே. ஒருவேளை இதுவரையிலும் அசதியா உட்கார்ந்து ஹெட்போன்ல இந்த வார்த்தை கேட்டு அப்படியே படுத்துட்டு இருந்தவங்க ஆமென் அவங்க மேல எல்லாம் ஒரு பயபக்தி கடந்து வரட்டும். மணவாளன் வந்து இருக்கிறார் உன் அறைக்குள்ள. மணவாளன் வந்திருக்கிறார். Do you smell? Can you smell the fragrance? அந்த மணவாளனுடைய மனம். ஓ நன்றி ஆவியானவரே. அவருடைய ஸ்மெல், அவருடைய அந்த fragrance, ஆமென். I can feel it. ஓ நன்றி அப்பா. Thank you Holy Spirit of God. நன்றி ஆவியானவரே. ஷிமஹந்தனா கரபசுதோ நிக்கல் கரதுனா ஞாந்துலா ஹஸ்யானி கர்காதானா. நன்றி அப்பா. மறுபடியும் எங்களை அழைத்து செல்லுங்க. உள்ளே அழைத்து செல்லுங்க. சொல்லுங்க, என்னை தூரமா வச்சிடாதீங்க ஆண்டவரே. என்னை உங்க பக்கத்துல வச்சுக்கங்க. ஆமீன். உங்க கைக்குள்ள என்ன வச்சுக்கங்கப்பா. என்னை உள்ள அழைத்து செல்லுங்கன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? வலது கையை உயர்த்தி அல்லது 2 கையும் விரிச்சு ஆமீன் அப்பா என்னை உள்ள அழைச்சிட்டு போயிருங்கப்பா. என்னை எப்படியே விட்டுறாதீங்க ஆண்டவரே. நான் உங்க மனவாட்டி ஆண்டவரே. என்னை உள்ள அழைச்சிட்டு போயிருங்கப்பா. ராஜா தம் அறைக்குள்ள என்னை அழைத்து செல்லுவாராங்க. என்னை இழுத்துக் கொள்ளும் நான் ஆமென். சுலைமித்தியால் சொல்றாங்கல்ல, எங்களை இழுத்துக் கொள்ளும் நாங்கள் உன் பின்னே ஓடி வருவோம்.
Shika mahanturo kara kaliantara nagatuna. Rubaha satana karbaha sioduniata lagadana karaduna hatiatara kadagoduna. Rupa shanta nikakaradana. Amen. வாய்திறந்து அப்பாவை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். Thank you Holy Spirit of God. நன்றி ஆவியானவரே. ஆமென். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஆமென். Thank you பா, உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. ஓ ஹalleluya. உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜாலை என்றோ. உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜாலை என்றோ. தண்ணீரும் வெள்ளங்களும் அணைக்க முடியாதையா. கைகளை உயர்த்தி திராட்சரசம் பார்க்கிலோ இனிமையானவரே. என் வாழ்க்கையில் திராட்சரசம் பார்க்கிலோ இனிமையானவரே. ஊற்றுண்ட பரிமளமே உணர்வெல்லாம் உம்மயமே. ஆவியானவரே, thank you for your understanding of your love, Lord. என்னை உங்க அன்பை உணரச் செய்து எனக்கான இன்னொரு வாசலை திறந்து கொடுத்திருக்கிறீங்கப்பா. எனக்காக இன்னொரு வாசலை திறந்து கொடுத்திருக்கிறீங்க. இந்த முறை நான் உங்களை விட்டு திரும்பி போயிடக்கூடாது ஆண்டவரே. இந்த முறை நான் உங்களை விட்டு இன்னொரு தடவை நான் திரும்பி போய் மறுபடியும் என் பழைய லைஃப்ல பாரம்பரியத்துக்குள்ள எனக்கு புரியலைனாலும் பரவாயில்ல டேடி, நான் உங்களை பின்பற்றி வர்றேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு புரியலைனாலும் பரவாயில்ல, கண்மூடித்தனமா நான் வர்றேன், பிளைண்டா வர்றேன் டேடி. நீங்க தப்பு செய்ய மாட்டீங்க. நான் பிளைண்டா வர்றேன்ப்பா, பிளைண்டடா வர்றேன். நான் உங்களை நம்புறேன் ஏசப்பா. நீங்க என் மனவாளன், என் மானத்தை காப்பாத்த, என் கற்பை காப்பாத்த, என்ன அலங்கரிக்க நீங்க அலங்கோலமான ஒரு மனவாளன். என்ன அலங்காரமாக்க, என் அலங்கார சின்னமாக்க அவமான சின்னமான ஒரு மனவாளன் நீங்க என் மனவாளன். என்ன சேர்த்துக்கங்க ராசா, என்ன சேர்த்துக்கங்க டேடி, என்ன சேர்த்துக்கங்கப்பா. எங்களை விட்டுறாதீங்கப்பா. எங்க வாழ்க்கைய நாங்க மனவாட்டியா வாழ விரும்பி வர்றோம்னு சொல்ற பிள்ளைங்க மாத்திரம் அப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு விசுவாசியா நான் வாழ்ந்து பார்த்துட்டேன், என்னால பரிசுத்தமா வாழ முடியல, முழுமையான ஒரு ரட்சிப்புக்குள்ள இருக்க முடியல. நான் ஊழியக்காரனா கூட இருந்து பார்த்துட்டேன், ஆனா என்னுடைய அந்தரங்கத்திலையும் என் வாழ்க்கையிலையும் ஒரு பூரண ஜெயம் அல்லது ஒரு பூரண ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியல. அழைப்ப சொல்லி தீர்க்கதரிசியாக, அப்போஸ்தலனாக, சுவிசேஷகனாக இப்படி எத்தனை பட்டங்களை நான் கொடுத்துக்கிட்டாலும் அது எதுவுமே என்னுடைய அடையாளங்களா மாற முடியும். ஆனா இதெல்லாம் என் அடையாளம் ஆண்டவரே. ஆனா உங்க மனவாட்டிங்கிறதா என் அங்கீகாரம். அடையாளங்கள் மாறலாம், அங்கீகாரம் மாறாது. நான் மனவாட்டியா வாழ விரும்புறேன். கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையா, கற்புள்ள மனவாட்டியாலும் பரவாயில்ல டேடி, நான் உங்களை பின்பற்றி வர்றேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு புரியலைனாலும் பரவாயில்ல, கண்மூடித்தனமா நான் வர்றேன், பிளைண்டா வர்றேன் டேடி. நீங்க தப்பு செய்ய மாட்டீங்க. நான் பிளைண்டா வர்றேன்ப்பா, பிளைண்டடா வர்றேன். நான் உங்களை நம்புறேன் ஏசப்பா. நீங்க என் மனவாளன், என் மானத்தை காப்பாத்த, என் கற்பை காப்பாத்த,
என்ன என்ன அலங்கரிக்க நீங்க அலங்கோலமான ஒரு மணவாளன், என்ன என்ன அலங்காரமாக்க, என் அலங்கார சின்னமாக்க அவமான சின்னமான ஒரு மணவாளன் நீங்க. நீங்க என் மணவாளன். என்ன சேர்த்துக்கங்க ராசா, என்ன சேர்த்துக்கங்க டாடி, என்ன சேர்த்துக்கங்கப்பா. எங்களை விட்டுறாதீங்கப்பா. எங்க வாழ்க்கைய நாங்க மனவாட்டியா வாழ விரும்பி வர்றோம்னு சொல்ற பிள்ளைங்க மாத்திரம் அப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு விசுவாசியா நான் வாழ்ந்து பார்த்துட்டேன், என்னால பரிசுத்தமா வாழ முடியல, முழுமையான ஒரு ரட்சிப்புக்குள்ள இருக்க முடியல. நான் ஊழியக்காரனா கூட இருந்து பார்த்துட்டேன், ஆனா என்னுடைய அந்தரங்கத்திலையும் என் வாழ்க்கையிலையும் ஒரு பூரண ஜெயம் அல்லது ஒரு பூரண ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியல. அழைப்ப சொல்லி தீர்க்கதரிசியாக, அப்போஸ்தலனாக, சுவிசேஷகனாக இப்படி எத்தனை பட்டங்களை நான் கொடுத்துக்கிட்டாலும் அது எதுவுமே என்னுடைய அடையாளங்களா மாற முடியும். ஆனா ஆனா இதெல்லாம் என் அடையாளம் ஆண்டவரே. ஆனா உங்க மனவாட்டிங்கிறதா என் அங்கீகாரம். அடையாளங்கள் மாறலாம், அங்கீகாரம் மாறாது. நான் மனவாட்டியா வாழ விரும்புறேன். கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையா, கற்புள்ள மனவாட்டியா நான் வாழ விரும்புறேன்பான்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்துல அப்படியே நம்ம ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய பிரசன்னத்துல நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவருடைய மனவாட்டியாக நம்மளை ஒப்பு கொடுத்து. தேங்க்யூ தகப்பனே, உங்க இருதயத்திலிருந்து இந்த வார்த்தை புறப்பட்டிருக்கிறதுனால எங்களுடைய இந்த சாட்டர்டே கிளாஸ் மட்டும் இல்லப்பா, வாரம் முழுக்க பிள்ளைங்க பல பிரயாசங்களை பட்டுது இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி மூலமா உலகத்தின் பல பகுதிகளில் இருக்கிற தேவ பிள்ளைங்க ஒரே ஆசையோட கூடி வர்றாங்கப்பா. உம்மை பற்றுகிற அறிவும், உம்மை பற்றுகிற விசுவாசமும், உம்மை பற்றுகிற வாழ்க்கையும் வேணுங்கிறது தான் இந்த பிள்ளைகளுடைய அஸ்திபாரமே, அடிப்படையே, அடிநாதமே. இன்னைக்கும் இந்த சாட்டர்டேவும் ஆமீன், இந்த ஆயத்த நாளிலேயும் நாங்க மனவாட்டிங்கிற ஒரு மகிமையுள்ள உணர்வோட பரிசுத்த ஓய்வு நாளுக்குள்ளேயும் நாங்க பிரவேசிக்க, மணவாளனை சந்திக்கும் போது ஆமீன் உமக்கு பிரியமும் பழுதற்றதுமான ஒரு மனவாட்டியை நாங்க சந்திக்க எங்களை தகுதிப்படுத்துங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய வருகை தாமதிக்குமானால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இப்படி நாங்க கூடி நீங்க என்ன விரும்புறீங்களோ, எங்க மணவாளன் என்ன விரும்புறாரோ அதை மட்டும் கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. ஆவியானவரை சார்ந்து கொள்ளுகிறோம். அனைத்து கனம் துதி மகிமும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்பிக்கையோடு நன்றி சொல்லி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Okay. Thank you.